ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். வாழ்வில் கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத தேடல்களுக்கு மத்தியில்தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அடங்கி இருக்கிறது. உன் வாழ்வில் கிடைத்த நடந்த எல்லா விஷயங்களுமே உனக்கு திருப்தியை கொடுக்கும். ஆனால் கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உனக்கு மன சோர்வை உண்டு பண்ணியிருக்கும். ஆனால் அவைகள் கொடுத்த அறிவுரைகளையும் பகுத்தறிவையும் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் எல்லாம் கிடைப்பதற்கான அறிகுறியுமே உனக்கு தென்படும். உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை அடைவதற்கு நீ சில பெரிய அல்லது சிறிய விஷயத்தை இழந்திருக்கக்கூடும், இழந்திருக்கவும் செய்வாய். ஒன்றை இழந்தால்தான் மற்றொரு விஷயம் கிடைக்கும். அனைத்துமே கிடைப்பது அல்லது இரண்டுமே கிடைப்பது அல்லது ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெறுவது என்பது எதுவுமே இங்கு சாத்தியமே அல்ல. ஒரு செடியில் ஒரு மலர் மலர்கிறது என்றால் அது அடுத்த நாள் காய்ந்துதானே போகும். அதே இடத்தில் வேறு ஒரு மொட்டு முளைக்காமலையா போய்விடும்? முளைக்கத்தான் செய்யும். அதுபோல உனக்கு கிடைக்கும் என்ற நேரம் ஒன்று வந்துவிட்டால் இழக்கும் நேரமும் வரதானே செய்யும். ஆனால் அந்த நல்ல நேரம் வரும் வரை பொறுமையோடு காத்திருப்பதுதான் மிக மிக நல்லது. காத்திருப்பதற்கான பதில் பரிசு நிச்சயமாக கிடைத்தே தீரும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்து கொண்டிருந்தாலே அதற்கான வெகுமதி கூடிய விரைவில் வந்துதானே ஆக வேண்டும். இந்த நம்பிக்கை எண்ணமே போதும். வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிச்சயமாக காண்பாய். என் அன்பு குழந்தையே, விடியலில் உனக்கான விடை நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். கண்டிப்பாக விடையோடு உன் கண்முன்னே உன்னப்பா வந்து நிற்பேன். ஒரு விஷயம் உனக்கு கிடைத்துவிட்டால், நடந்துவிட்டால் அதை அதிசயமாக பார்க்காதே. அதே போல் உன்னை விட்டு ஒன்று இழந்து விட்டால், உன்னை விட்டு ஒன்று விலகிவிட்டால் அதையும் மன வருத்தத்தோடு எதிர்கொள்ளாதே. எது நடந்தாலும் எல்லாம் விதிப்படிதான் நடக்கிறது. இன்று நன்மை நடந்தால் நாளை தீமை நடக்கும், நாளை தீமை நடந்தால் மறுநாள் நன்மை நடக்கும் என்று மனதை பக்குவமாக வைத்துக்கொள், திடமாக வைத்துக்கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. நன்மையை தவிர வேறு எதுவுமே நம் வாழ்வில் நடக்காது. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. மிக பிரகாசமான வாழ்க்கையில் உன்னை நான் பயணிக்க வைப்பேன். என்னுடைய ஆசிர்வாதத்தால் உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாகவும் செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். விடியலில் உனக்கான விடை கிடைத்தே விடும். கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய வாழ்நாளில் அச்சம் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அச்சமும் பயமும் ஒருவருடைய முன்னேற்றத்தை முற்றிலுமாக தடை செய்துவிடும். செல்லும் வழி இருளாக இருக்கிறதே, எதுவுமே தெரியவில்லையே என்று, பயமாக இருக்கிறதே என்று புலம்பித் திரியாமல் அந்த இடத்திலும் பிரகாசத்தை உண்டு பண்ணுவதற்கான வழி என்ன என்பதை யோசிப்பதுதான் மிக புத்திசாலித்தனமான செயலாகவே இருக்கும். அதை விட்டுவிட்டு பயமாக இருக்கிறதே, இருளாக இருக்கிறதே, என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பதால் வெளிச்சம் வந்துவிடப் போகிறதா என்ன? அந்த இருளான இடத்தில் வெளிச்சத்தை ஏற்றிவிட வேண்டும், விளக்கை ஏற்றிவிட வேண்டும், அல்லது வெளிச்சத்தை நோக்கி உன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனமான செயல் என்றுதான் நான் உனக்கு கூறுகிறேன். தைரியமாக செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி. குழந்தையே, எதை நினைத்தும் பயந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை, எதுவுமே மாறப்போவதே இல்லை. எது நடந்தாலும் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்வில் நீ மாற்றத்தக்க அதிசயங்களை நிச்சயமாக காணலாம்.
சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்காக என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. உனக்கு தெரியாமல்தான் கண்களில் நீர் வழிந்தோடுகிறது. மனதில் ஒருவிதமான சுமை வலியை சுமந்து கொண்டு நீ தெரிந்தும் தெரியாமலும் உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் அது சுடுகின்றது. எதற்காக அழுகிறோம், எதற்காக வேதனைப்படுகிறோம், எதற்காக வருந்துகிறோம் என்று கூட தெரியாமல் வருத்தத்தோடு இருக்கிறாய். கடந்த கால சிந்தனைகளில் மூழ்கி இருப்பதாலும் வருங்கால சிந்தனைகளில் பயந்து கொண்டே இருப்பதாலும் உன் நிகழ்காலத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா இல்லையா என்றுதான் உன் சாயப்பாவுக்கு புரியவே இல்லை. எதை நினைத்தும் கவலைப்படாதே. உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் தான் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய். பலனை நீ அடைய முடிவதே இல்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் நான் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என் செய்களை புரிந்து கொள்ளாமல் கீழ்ப்படியாமலும் உனக்கான சுயமான சிந்தனையை வளர்த்து கொள்ளாமலும் நீ போகிற போக்கில் போய்கொண்டிருக்கிறாய். மனதை நம்பிக்கையோடும் போராட்ட உணர்வோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வைத்து கொண்டாலே போதும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எதை செய்தால் நல்லது நடக்கும் என்பது உனக்கு புரியும், தெளிவாக தெரியும். அப்பொழுதுதான் நான் செய்யும் நன்மையும் கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எனவே என் குழந்தையே, தைரியமாக இரு. விடியலில் உனக்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே வருத்தப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அந்த இடத்திற்கு உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்வேன். நம்பிக்கையோடு இரு. மகிழ்ச்சியாக இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. நாளை அதிர்ஷ்டம் உன் வாயிற்கதவை தட்டும். அந்த தருணத்தில் நீ முகமலரும் அந்த தருணத்தை உன் சாயி தேவா அழகாக பார்த்து ரசிப்பேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், இறைவனை தொழுது ஒரு செயலை நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது உனக்கு வெற்றியாகவே மாறும். எந்த ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடைபெறவே பெறாது. நம் வாழ்க்கையில் அது நடைபெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், நம் வாழ்க்கையில் அது நடைபெற்று விடாதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தப் போகிறேன். உனக்கான நல்ல திருப்பம் வரும் பொழுது அதை மனதார ஏற்றுக்கொள். உனக்கு வாய்ப்பு வரும் பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்தி வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்து கொண்டே இரு. வாய்ப்பு வரும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் எடுத்துக்கொண்டு முடிந்ததை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டில்லாமல், வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டில்லாமல், வரும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்தி வெற்றியடைவதற்கான வழியை பார். என் உதவி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். மிகப்பெரிய உதவியோடு உன் வீட்டிற்கே நான் வருவேன். உன் வீட்டிற்கே அந்த மிகப்பெரிய உதவி தேடி வரும். என்னை மட்டுமே நான் முழுவதுமாக நம்புகிறேன். எப்பொழுதுமே மற்றவர்களை நம்பி என் வாழ்க்கை இல்லை என்று முழுவதுமாக உன்னை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த நம்பிக்கைதான் மேலும் உன்னை மேலும் மேலும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல போகிறது. வலிமை மிக்கவராக மாற்றவும் போகிறது. ஏனென்றால் உன்னுடைய வலிமைதான் உன் வெற்றியையே தீர்மானிக்கிறது. நீ செல்லும் இடமெல்லாம் கஷ்டங்களும் துயரங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று பயந்து அதே இடத்தில் நின்று விடாதே. எது வந்தாலும் அனைத்தையும் உடைத்து எறிந்து வெற்றியோடு நான் மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். அனைத்தையும் நீ சாதித்து காட்டலாம். அனைத்தையும் வென்று காட்டலாம். சர்வ நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ பயப்படவோ வேதனைப்படவோ தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எனக்கு துணையாக, எனக்கு உதவ, எனக்கு தோள் கொடுக்க யாருமே இல்லையே என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு, எனக்கு உறுதுணையாக எப்பொழுதுமே என் சாயி தேவா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். உனக்கான செயல் நிச்சயமாக வெற்றி பெறும். உன் செயலை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு செய்து கொண்டே இருப்பேன், எப்பொழுதும், எல்லா நொடியும். நீ கடந்து வந்த பாதையெல்லாம் அவ்வளவு சுலபமானது அல்ல. ஆனாலும் அதை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் கடந்து வந்துவிட்டாய். மிகப்பெரிய போராட்டங்களையெல்லாம் மிக லேசாக கடந்து வந்துவிட்டாய். தீரவே தீராது என்று நினைத்த ஒரு முக்கியமான விஷயத்தை திடீரென்று நல்ல திருப்பத்தை ஏற்படுத்திவிட்டாய். எல்லாம் உன்னுடைய நம்பிக்கையால் தான் நிகழ்ந்தது. இப்பொழுது சின்ன பிரச்சனை, சின்ன சூழ்நிலை உன்னை சூழ்ந்து இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டும் உன்னுடைய எண்ணத்தையும் குழப்பிக் கொண்டிருக்கிறாய். சற்று திரும்பிப்பார். நீ கடந்து வந்த வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். இதுவரை போராட்டத்தோடும் வேதனைகளோடும் துன்பத்தோடும் கடந்து வந்த உன் வாழ்க்கையை பார். எவ்வளவு கடினமான வாழ்க்கையை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பது உனக்கு அப்பொழுதுதான் புரியும். இப்பொழுது இந்த கஷ்டத்திற்காகவா நாம் இவ்வளவு சோகமாகவும் வேதனையாகவும் போராட்டத்தோடும் இருக்கிறோமே என்று அதற்கான அர்த்தமும் உனக்கு அப்பொழுதுதான் புரியும். உன் மனதிற்கு மிகவும் பிடித்த ஒரு வாழ்வு, மிகவும் பிடித்த ஒரு நாள் உன்னை தேடி வரப்போகிறது. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நாளையே அதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு தெரியும். நல்ல முடிவிற்காகத்தானே காத்து நிற்கிறாய். யாரிடம் இருந்து அந்த முடிவை எதிர்பார்த்தாயோ, யாரிடம் இருந்து அந்த முடிவு வரவேண்டும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ, அங்கே இருந்தே அந்த முடிவு வரப்போகிறது. நீ மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கும் அத்தனை விஷயத்தை பற்றி நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ நினைக்காத, நீ சொல்லாத உன் மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கும் ரகசியமும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். 100% அதை நான் உனக்கு நடத்தி காட்டுவேன், நிகழ்த்தியே தீருவேன். நிச்சயமாக உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக உன் விதியை மாற்றியமைக்கும் வேலையை நான் ஏற்படுத்திவிட்டேன். அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன் உன் கர்மாவோடு. உன் கர்மாவின் வலிமைகளையெல்லாம் குறைத்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கப் போகிறது. உன் பிரார்த்தனையில் நீ வெற்றி அடைந்து விட்டாய். நீ நினைத்த விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும். நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு நாளை தரப்போகிறேன். உன் மிகப்பெரிய ஆசை நிறைவேறப் போகிறது. உன் ஆசையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. நினைத்து நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து, எந்த முக்கிய விஷயத்தை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ அதற்கான நல்ல முடிவை, சாதகமான தீர்ப்பை நான் உனக்கு தரப்போகிறேன். ஆனந்தத்தை அள்ளி கொள்ளப் போகிறாய். சாயப்பா, என் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிட்டது, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று நீயே என்னிடம் ஓடோடி வந்து சொல்லப் போகிறாய். நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். மிகப்பெரிய நன்மை உன்னை தேடி நாளை வரவிருக்கிறது. நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றுதானே விரக்தியில் இருந்தாய்? சில நேரம்தான், சில நிமிடங்கள்தான் மிகப்பெரிய நன்மை உன்னை தேடி வரப்போகிறது. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ எதிர்பார்த்த மிக முக்கியமான ஒரு செய்தி, நாளை நல்ல முடிவு உன்னை தேடி வரப்போகிறது. இது சர்வ நிச்சயமாக நடக்கும். தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று எப்பொழுதும் வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எப்படி தனிமையில் இருப்பாய்? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை?
என்மேல் இருக்கும் உரிமையால்தான் நீ அப்பாவிடம் வந்து இப்படி கேட்கிறாய் என்பதும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். நான் உன்னை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறேனோ அதே போல நீயும் என்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாய். என்மேல் முழுவிதமான நம்பிக்கையோடு இருக்கிறாய். முழுவிதமான ஆத்மார்த்தமான உணர்வோடு இருக்கிறாய். அதனால்தான் உன்னுடைய கோபம் என்மேல் இருக்கிறது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். இப்படி அனைத்தையும் தங்கள் பிள்ளைகளைப் பற்றி தெள்ளத் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தும் தங்களுடைய பிள்ளைகளின் மனதை தெள்ளத் தெளிவாக தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் புரிந்திருந்தும் எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கிறீர்களே சாயிநாதரே என்றுதானே மீண்டும் கேள்வியை எழுப்புகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. அன்பு இருக்கும் அதே இடத்தில் அதைவிட அதிகமாக நம்பிக்கையும் இருக்க வேண்டுமல்லவா? எது நடந்தாலும் எது உன் வாழ்வில் தவறாக நடந்தாலும் கூற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எப்பொழுதும் நம்பிக்கையாக இரு. நீ நம்பிக்கையை இழக்கும் தருணத்தில்தான் உனக்கு வரும் நல்லதும் தாமதமாகவே உனக்கு வருகிறது என்பதை புரிந்து நடந்து கொள். அதன்பின் உன் வாழ்க்கையில் நீ அடித்த அடி எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்ற சிந்தனை செய். பிறகு உன்னுடைய அடியை எடுத்து வை. வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றாவது நீ யோசித்திருக்கிறாயா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்திருந்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் நீ கடந்து வந்திருக்க மாட்டாய். கேட்டதெல்லாம் கிடைத்து விட்டால், நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால், ஆசைப்பட்டதெல்லாம் கைகூடி வந்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று ஒரு முறை நீயே சிந்தித்துப் பார் என் பிள்ளையே. நீ நினைப்பது எல்லாமே நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கத்தான் செய்யும். அப்படி நல்லது எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய். ஆனால் தீயதை பற்றி சற்று சிந்தித்துப் பார். அப்படி தீயதாக நினைக்கும் செயல் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பாதகமாக முடியும் என்று நீ நினைத்தாலே போதும், அந்த எண்ணம் உனக்கு வரவே வராது. நீ உன்னுடைய ஆசை, உன் கனவு, உன் லட்சியம், உன் விருப்பம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்வில் தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பாய். இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கிறதா, சந்தோஷமாக இருக்கிறதா, நிம்மதியாக இருக்கிறதா என்று அவர்களிடம் கேட்டால்தான் அந்த வாழ்வின் வழி நமக்கு புரியும். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை அல்லவா? இதிலிருந்து நீ சற்று மாறுபட்டுதான் இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரும், வந்தே தீரும். திருப்பம் உன் வாழ்வில் நிச்சயமாக நான் அமைத்து தருவேன் குழந்தை. இந்த உலகத்தில் சுயநலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எப்படி என்றால் ஓசை இல்லாத இசை கருவி போல இருக்கிறார்கள். கண்மணியே, உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் ஏற்படுத்ததான் போகிறேன். ஆனால் நீயோ இழப்புகளை தாண்டி உன் வலிகளை உதறி தள்ளிவிட்டு தூய்மையான மனதோடு நம்பிக்கையோடும் என்னிடம் வா. நீ கேட்ட அனைத்தையும், நீ விரும்பிய அனைத்தையும் நான் உனக்கு தர காத்து கொண்டிருக்கிறேன். நீ கேட்டது மட்டுமல்லாமல் அதோடு சேர்ந்து ஆன்மீக பலத்தையும் சேர்த்தே உனக்கு வழங்கவிருக்கிறேன் என் பிள்ளையே. பிள்ளையே, உன்னை நான் தாங்கி பிடித்தேன், உன்னை கோபுரத்தில் உட்கார வைப்பேன் என்ற வாக்களித்தேன் அல்லவா? கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றியேன் பிள்ளையே. நான் நிச்சயமாக வாக்கை மீறவே மாட்டேன். உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் என்னை உன் குருவாக ஏற்றுக்கொள். உன் வாழ்நாள் முழுவதும் என்னை உன் குருவாக ஏற்றுக்கொள். உன் குரு எப்பொழுதும் தன் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக உழைத்து கொண்டிருப்பார். அதற்காகவே சிந்தித்து கொண்டிருப்பார். அதற்கான வேலையை செய்து கொண்டே இருப்பார். நானும் உன் குரு அல்லவா? நீ என் பிள்ளையான கண்மணி அல்லவா? உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் அள்ளி அள்ளி தராமல் வேறு யாருக்கு தருவேன் என் குழந்தையே? குழந்தையே, நீ வேண்டியது அனைத்தும் நீ வேண்டியபடியே நடக்கும்.
ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதலை நான் செவிசாய்த்து விட்டேன். அது என் காதில் விழுந்தும் விட்டது. இதோ உன்னுடைய பிரார்த்தனைக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் பலனோடும் பயனோடும் நான் உன் வீட்டு அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன். அனைத்தும் இனி சுகமாகவே நடக்கும். சாயிநாதா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல சடார் என்று கலைந்து விடுகிறது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்து விட்டன. என்னுடைய மனதும் நரம்பும் தளர்ந்து விட்டபடியால் இரவு நேரங்களில் உறக்கம் என் கண்களை வந்து தழுவுவதே இல்லை. நான் சந்தோஷமாக இருந்த காலங்கள் எல்லாமே கனவாக கலைந்தே விட்டது. நன்மைக்காக காத்திருந்து காத்திருந்து என்னிடம் தீமைதான் அதிகமாக வந்து சேர்ந்தது. நான் முழுவதுமாக நம்பியவர்களெல்லாம் துரோகத்தை எனக்கு இழைத்தார்கள். நான் நீதிப்படிதான் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அநீதி என் வாழ்க்கையில் குடிகொள்ள வந்திருக்கிறது. அழகான மழை துளிகளை கேட்ட எனக்கு கண்ணீர் துளிகள்தான் பரிசாக கிடைத்திருக்கிறது. இப்படிதானே குழந்தையே, மனதில் ஒரு அமைதியே இல்லாமல் புலம்பிக் கொண்டும் வேதனையோடும் தவித்து கொண்டிருக்கிறாய். வெளிச்சத்தில் உன் கால்கள் தடுமாற செய்கிறது. இரவில் உன் கண்கள் வெளிச்சத்தை தவறிவிடுகிறது. திடீர் திருப்பம் வந்து உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை அனுபவிக்கும் அந்த சந்தோஷத்தை உணர மறுக்காமல் உன் மனம் எப்பொழுதும் கவலையிலேயே லயித்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. இப்போதைக்கு நீ நீயாகவே இல்லை. உன் எண்ணமெல்லாம் வேறு எங்கோ உள்ள. உன்னுடைய இந்த நிலை அடியோடு மாற வேண்டும் என்றுதானே உன் அப்பாவிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, அனைத்தும் வெகு விரைவில் மாறும். மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். நிகழ்வது அனைத்துமே நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வருத்தப்படாதே, கலங்காதே. என் கண்மணியே, நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலையை நான் மாற்றி காட்டுவேன். உன்னுடைய இந்த நிலை உனக்கு நிரந்தரமே அல்ல. ஆனால் நீ சற்று அவசரப்படுகிறாய். கேட்டவுடன் அனைத்தும் கிடைத்துவிட வேண்டும். நினைத்தது எல்லாம் உடனே நடந்து விட வேண்டும். வாய்விட்டு கதறியதெல்லாம் உடனே முடிந்து விட வேண்டும் என்று நீ நினைப்பது மிகவும் தவறான ஒன்று குழந்தையே. என் மீது மட்டுமல்ல, உன் மீதும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையின் மீதும் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என் கண்மணியே. அப்பொழுதுதான் நீ தைரியமாக பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தின் மீதும் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்பொழுது அனைத்துமே சாதகமாக இல்லையே என்று நீ வருத்தினாலும் கூடிய விரைவில் உனக்கு சாதகமாக எல்லாமே மாறும் என் பிள்ளையே. நிச்சயமாக மாறும். மாறித்தான் தீரும். எனவே என் குழந்தையே, எது வந்தாலும் கவலைப்படாதே. இதுதான் உலக நியதி என்று எடுத்துக்கொண்டு அதை சரிசமமாக வைத்துவிட்டு நம்பிக்கையோடு சென்று வா. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருக்கிறேன் குழந்தையே. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. குழந்தையே, உன் வாழ்விலும் ஒரு சந்தோஷமான தருணம் வரும். கேட்டுக்கொண்டே இரு. கேட்டதை அடைந்து கொண்டே இரு. வரங்களை கை நிறைய பெற்றுக்கொண்டே இரு. நான் உனக்கு அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கிறேன். மனம் உடைந்து விடாதே. நீ திரும்ப திரும்ப என்னிடம் கேட்பதையே அடையப் போகிறாய். சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது நீ விரும்பியது எல்லாமே உனக்கு விரும்பியபடியே கிடைக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்காக உனக்கு பயம்? என் அன்பு செல்வமே, நீ எண்ணியபடியே உன்னுடைய எதிர்காலத்தை நான் உனக்காகவே எழுதிவிட்டேன். அத்தனையும் என்னுடைய சத்திய பிரமாணம். ஒன்றுவிடாமல் அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன். என்னுடைய சத்திய பிரமாணம் பலித்தே தீரும். நான் உனக்கு எப்பொழுதுமே உனக்கு தேவையானது அனைத்தையும் நீ விரும்பியபடியே உனக்கு கொடுப்பதற்காகவே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். வெற்றி மேல் வெற்றி உன் வாழ்வில் வந்து சேரும். அது சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன். உன் எண்ணங்களில்
நிறைவேறுமா அல்லது நிலை மாறிவிடுமா என்ற கேள்வி வர வேண்டிய அவசியமே இல்லை. எது நடந்தாலும் இறுதியில் ஒரு நல்ல முடிவுதான் உனக்கு கிடைக்கும். நீ இழந்தது அனைத்துமே உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். பார்த்து கொண்டே இரு. இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல காலமே. நீ எதிர்பாராத பல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழக்கூடும். நீயே வியப்பாய் பிரமிப்பாய் பார்க்கப் போகிறாய். நிர்ணயிக்கப்பட்ட நல்ல நேரம் இதுதான். சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் மனம் போல் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். எனவே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு எதிராக சதிகள் பல வரலாம், ஆனால் அனைத்தையும் நான் சிதறியடிப்பேன். இதை அறிந்து கொண்டால் போதும். உன் மனபாரமும் குறையும், உன் பிரச்சனைகளும் தீரும், உன்னுடைய கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். உன்னுடைய வழியில் உனக்கு துணையாக நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிடும் அனைத்துமாக நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ நினைத்த இலக்கை, வெற்றி என்னும் கனியை உன் கைகளில் பறித்து கொடுப்பேன். அதை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கத்தான் போகிறாய். இது உனக்கான அட்சய பாத்திரம். உன்னுடைய வாழ்வு நிரம்பிக்கொண்டே இருக்கும் சந்தோஷங்களாலும் நிம்மதிகளாலும் ஆனந்தத்தாலும். என்னுடைய அட்சய பாத்திரம் எப்பொழுதுமே உன் கைகளில் இருந்து கொண்டே இருக்கும். நீ தவித்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய விஷயம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இது இந்த சாயப்பாவின் ஆணைதான். நீ மனதில் எதை நினைத்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது சர்வ நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே. உனக்கு நல்ல நேரம் துவங்கினால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்களில் படும். இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா, உன் கண்ணில் இது பட்டிருக்கிறதல்லவா? அப்படியென்றால் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம். அப்பா தரும் இந்த வாக்கை சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே என் பிரியமே. சாயிநாதரே, என்னுடைய அன்பை பலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் அன்பை புரிந்து கொள்ளாமல் என் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்பியும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா என் கண்மணியே? உன்னை அவர்கள் கஷ்டப்படுத்தவில்லை, உன் மனதை அவர்கள் காயப்படுத்தவும் இல்லை. உன்னுடைய கஷ்டத்தையும் உனக்கு வந்திருக்கும் சங்கடங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்றாலே உன் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே மற்றவர்கள் செய்யும் செயலால் நீ வேதனைப்பட்டாலும் உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமை குறைகிறது என்பதால் நிம்மதி கொள் என் கண்மணியே. மற்றவர்களை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள், உன்னை வேதனைப்படுத்துபவர்கள் அவரவர் கணக்கை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் உனக்கு வராமல் போனதையும் நினைத்து நினைத்து கவலைப்படாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற நினைப்போடு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக் கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே சாயப்பா, என்னையும் அப்படி எண்ணிக்கொள்ள சொல்கிறீர்களே. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லையே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. பொறுத்துக்கொள். பொறுமைக்கு தக்க பரிசு கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சிறிது நேரமே உன்னுடைய பொறுமைக்கான பதில் நான் உனக்கு தருவேன். சர்வ நிச்சயமாக தருவேன். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என் குழந்தையே. உன் வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். நீ படும் துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். அப்படியல்ல. இந்த வாழ்க்கையில் உள்ள அனைவருக்குமே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை,
துன்பம் எல்லோருக்கும் நிரந்தரமாகவும் இருந்துவிடவும் இல்லை. மாறி மாறி வந்தாதான் அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எப்படி நீ போராடி ஜெயிக்கிறாய் என்பதுதான் உனது வெற்றியில் அடங்கி இருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு போராடு, தைரியமாக இரு, மனதை வீணாக காயப்படுத்தாதே, உன் கண்ணீரை வீணடிக்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன்.